வெறும் ₹999 ஒரு மொபைலும் ₹1150 ஒரு மொபைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நோக்கியாவோட 105 கிளாசிக் இதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சிங்கிள் சிம்மு வித் பில்ட் இன் யூபிஐ ஆப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ரன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட 105 அப்புறம் 105 கிளாசிக் அப்படிங்கிற ரெண்டு மாடல் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட 105 கிளாசிக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ₹999 வரும். ஸோ நோக்கியாவோட 105 பார்த்தீங்கன்னா வந்து ₹1150 வரும். ஸோ ரெண்டுத்தோட பெஸ்ட் பை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 105 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் எஃப்எம் ரேடியோ பார்த்தீங்கன்னா ஹெட்செட் நம்ம போடாமே வந்து ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதே போல் வந்து நோக்கியாவோட 105 கிளாசிக் பார்த்தீங்கன்னாலும் சேம் தான். அதில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் மட்டும் வராது. இது ரெண்டு தான் மாற்றங்கள். ஸோ நோக்கியாவோட 105 பொறுத்த வரைக்கும் எம்ஆர்பி பொறுத்த வரைக்கும் ₹1599 போட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா பில்ட் இன் யூபிஐ ஆப்பும் உண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக கூகுள் பேலாம் பே பண்ணுற மாதிரி இதில் இருக்க ஆப் மூலிமா பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேமரா வராது. ஸோ கியூஆர் மூலிமா நீங்கள் பே பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து யூபிஐ ஐடியை மட்டும் யூஸ் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இது எல்லா பேசிக் மாடல்ஸ்லையுமே இருக்குது. ஸோ நோக்கியாவோட 105 கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் சிம் உள்ளது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ₹1000 கீழே இருக்க நோக்கியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலு. ஸோ யாரும் வயசானவங்களுக்கு அப்படிலாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு ஸ்பேர் மொபைலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து சேம் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டைம் பொறுத்த வரைக்கும் 12 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்டாண்ட் பை, அது இல்லாமல் 18 டேஸ் வரைக்கும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 22 டேஸ் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா 1.7 இன்ச்சு, அதுவுமே பார்த்தீங்கன்னா சேம். ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு, ஒயர்லெஸ் எஃப்எம் ரேடியோ வந்து உண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி பொறுத்த வரைக்கும் ₹1249 வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா ₹999. ஸோ அந்த லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அது மூலிமா வாங்கிங்க, ரெண்டு மொபைலுமே எது வேணுமோ. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அது வந்து அரௌண்ட் வந்து ஒரு ₹156 தான் கூட. பட் ஆனால் நீங்கள் வந்து அது வாங்கிடலாம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சார்ஜரோடய வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வராது. ஸோ ஜஸ்ட்டு மொபைல் மட்டும்தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிரிப்னஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ரெண்டுத்தோட கம்பேரிசனுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது 1.8 இன்ச்சு வரும் நம்ம நோக்கியாவோட 105. அந்த கிளாசிக் பார்த்தீங்கன்னா 1.77 இன்ச் வந்து வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4.57 சென்டிமீட்டர், அது பார்த்தீங்கன்னா 4.50 சென்டிமீட்ரு. ஸோ ஒரு 7 சென்டிமீட்டர் தான் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். மற்றபடி ஸ்டாண்ட் பை பொறுத்த வரைக்கும் இந்த நோக்கியாவோட 105 பார்த்தீங்கன்னா வந்து 22 டேஸ் வரைக்கும் ஸ்டாண்ட் பை சொல்லியிருப்பாங்க. அதே வந்து நோக்கியாவோட 105 கிளாசிக் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 18 நாள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம நோக்கியாவோட 105 மட்டும் நான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பெக் மட்டும் தான் கொஞ்சம் மாறும். ஏன்னா பேட்டரி டைம் வந்து எதனால் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே சேம் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து ஸ்க்ரீன் சைஸை பொறுத்து கொஞ்சம் பேட்டரி வந்து அதில் கொஞ்சம் குறையுது. ஸோ இப்போ நான் நோக்கியாவோட 105 நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதோட ரேட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி ₹1150. ஸோ நம்ம இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டன் கொஞ்சம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். ஸோ வயசானவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா க்ரிப்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் டாப்பில் பார்த்திங்கன்னா வந்து டார்ச் லைட்டு, அதுலேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ளூ கலர் லைன் மாதிரி வருது. பாட்டமில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மைக்ரோ சார்ஜிங் தான், சி டைப்லாம் கிடையாது. அது இல்லாமல் ஆக்ஸ் கேபிள் வந்து வந்துடும். ஸோ பாக்ஸ்லேயே நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாடலில் மட்டும் வந்து சார்ஜர் வந்து வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து சார்ஜிங் கேபிள் மேனுவல் வந்து வந்திருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து பேட்டரியும் மேனுவல் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 1000 mAh பேட்டரி. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த 1100 இருக்கிற சேம் பேட்டரி தான் இதுலேயும் வந்து இருக்குது. ஸோ சார்ஜிங் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பழைய மொபைல்ஸ்லாம் இருக்க மாதிரி சேம் அதே நோக்கியாவோட சார்ஜரு. இது பார்த்திங்கன்னா வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைலுக்கு கரெக்டாக கேப்பபிலிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து அந்த மாடலில் வந்து வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ₹150 அதிகமாக போனாலும் பரவாயில்லன்னு இந்த நோக்கியாவோட பிராண்டடான சார்ஜர் வரதுனால நீங்கள் இதே வாங்கிடலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி குயிக் கைடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து சிம் ஸ்லாட்லாம் பார்த்திங்கன்னா வந்து டபுள் சிம்குள்ள மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம காமிச்சிருக்க மாடல் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்லாட்டுக்குள்ளது தான். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் சிம் போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதே பார்த்திங்கன்னா அனதர் மொபைல்லேயும் சேம் தான். ஸோ 105ம் சரி 105 கிளாசிக்கும் சரி ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ நம்பரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த 105லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செப்பரேட்டாக வர மாதிரி இருக்கும். அந்த மொபைல் பார்த்திங்கன்னா ₹999 இருந்தாலும் ஒரு ₹150 கூட போனாலும் நீங்கள் இதே மொபைல் வாங்குறது நல்லது. ஸோ பேட்டரியை பார்த்திங்கன்னா போட்டுட்டு நம்ம வந்து இப்போ மொபைலை வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து இதான்
டிஃபால்ட்டாக உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட லாங்குவேஜ் டைம் மட்டும் தான் ஸ்டார்டிங்கில் வந்து கேட்கும். ரெண்டுத்தையும் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து யூபிஐ பில்டினா இந்த ஆப் வந்தாலுமே இதில் வந்து வேறு எதுவும் கேட்காது. ஸோ நீங்கள் வந்து பேட்டரியை போட்டு டேரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷ் லைட் நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்தோம். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோவும் வந்து இதில் இந்த பக்கம் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து 4-5 கேம்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பில்ட் ஆன் கேம்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தா எல்லாமே வந்து 3 வாட்டி மட்டும் ட்ரையல் ரன் விளாட்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி தான் நீங்கள் வந்து விளாடணும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளே 3 ஃப்ரீ ட்ரையல்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சும்மா ஒரு கேம் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 வாட்டி தான் விளாட்லாம். அதுக்கப்புறம் விளாட்ணுன்னா நீங்கள் வந்து காசு கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ ஒரு வாட்டி விளாண்டு காமிக்கிறோம். இந்த மாதிரி வந்து பேசிக் கேம்ஸ் மட்டும் வந்து அதில் வந்து இன்பில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இதில் வந்து கிடையாது. அந்த யூபிஐ ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கப் ஷப் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ ஜிஎஸ் பே அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதுக்குள்ளார போனீங்கன்னா பே, அவுட் கோயிங் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, மை அக்கௌண்ட்டு, மோர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் சிம்மு போடல. இப்போ சிம்மு போட்டு நான் ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ சிம்மு பொறுத்த வரைக்கும் மைக்ரோ யூஎஸ்டிலாம் கிடையாது, நார்மல் பெரிய சிம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அகைன் ஜிஎஸ் பேக்கு போயிடலாம். ஸோ ஜிஎஸ் பேயில் பார்த்திங்கன்னா பேங்கிற ஆப்ஷன், அவுட் கோயிங் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு அந்த டீட்டெயில் மட்டும் கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூபிஐ கூட வந்து லிங்க் ஆகிற மாதிரி வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து யாருக்கு பே பண்ணணும் அப்படின்னா அவங்களோட யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை செப்பரேட்டாக வேணால் அப்புறம் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுவே ஆல்மோஸ்ட் 6 மினிட்ஸ் கிட்ட இந்த வீடியோ போயிட்டு. ஸோ ஹோப் இதில் பார்த்தீங்கன்னா 2 மாடல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 999 ரூபாய்க்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1150 ரூபாய்க்கு இருக்குது. ரெண்டுத்தோட பெஸ்ட் பை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிங்க. ஸோ மோஸ்ட்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வயசானவங்களுக்கு அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனு. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. ஹோப் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.